Welcome to our next session on overcoming character battles. வாழ்க்கையிலே தெய்வீக சுபாவத்தை வளர்ப்பதற்கு நமக்கு உண்டாகிற போராட்டங்கள். Overcoming guilt and developing a clear conscience. குற்ற மனப்பான்மையை நம்மிலே இருந்து நீக்கி சரியான பிப்ளிக்கல் வேலை, நாம குற்றம் செய்துவிட்டு குற்றம் இல்லாதவனாக நானே இருப்பேன் என்று அப்படி இருக்கிறது அல்ல. குற்றம் செய்துவிட்டு குற்ற உணர்வு எனக்கு இருக்காது என்ற அந்த விதமான மனசாட்சி சூடுண்ட நிலையிலே இல்லாதபடிக்கு ஹெல்த்தி கில்ட் நமக்கு அவசியம். And we have to also deal with it. பிறகு நமக்கு ஆரோக்கியமற்ற அழுத்தங்களும் நமக்கு அந்த குற்ற உணர்வுகளும் நமக்கு இருக்கக்கூடும். அது நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும். ஸோ இந்த குற்ற உணர்வு என்பது நம்முடைய மனசாட்சி நம்மை வாட்டி வதைக்கிற ஒரு காரியம். நாம் தவறு செய்யும் பொழுதும் நாம் தவறு செய்யாமல் மற்றவர்கள் நம்மை தவறு செய்தவர்களாக சொல்லுகிறபடியினாலும் அந்த பொய்யை நம்பி நாம் குற்ற உணர்வுக்குள்ளே அல்லது நமக்கு நாமே ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு உண்மையற்ற காரியத்தை உண்மை என்று நம்பி வஞ்சிக்கப்பட்ட நிலையில குற்ற உணர்வோடு இருக்கிற சூழ்நிலைகளும் உண்டு. அல்லது குற்றம் செய்ததினாலே அதனாலே வாதிக்கப்படுகிற அந்த குற்ற உணர்வும் உண்டு. In any case, we should know how to overcome that. And அதற்கு மாறாக நல்ல மனசாட்சியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தவறு செய்யும் பொழுது நாம் குற்றம் செய்திருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய அந்த கிரிட்டை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது வெளியிலே பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இதெல்லாம் உணர்வுகளும் உள்ளாக இருக்கிறதான ஒரு நீதிபதி போன்ற ஒரு அளவுகோலும். ஆகவே நிறைய காரியங்கள் உங்களுக்கு அப்டிராக்டாக இருக்கிறது போல இருக்கலாம். பட் உள்ள நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள் நான் சொல்ல டிஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு அது புரிகிறது. ஆண்டவர் தாமே உங்களுக்கு புரிய உதவி செய்வாராக. சரி, இந்த குற்ற உணர்வோடு இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? எவிடன்சஸ் ஆஃப் த ரூட் ஆஃப் கில்ட். குற்ற உணர்வோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்களுக்குள்ளே முதலாவது ஒரு சமாதானம் இருக்காது. யூ கேன் see them without peace. சமாதானம் இல்லாமல் அவர்களுக்குள்ள அந்த ஒரு நரம்பு தளர்ச்சியை போல ஒரு நர்வஸ்னஸ் அவர்களுக்குள்ள இருக்கும். அன்செட்டில்டா அவர்கள் இருப்பார்கள். ஒரு சமாதானம் இருக்காது. அவங்க மைண்ட் எப்பவுமே ப்ரீ ஆக்கிபைடா இருக்கும். உங்ககிட்ட பேசினாலும் தே ஆர் ப்ரீ ஆக்கிபைட் வித் சம்திங் எல்ஸ். இந்த குற்ற உணர்வோடு இருக்கிறவர்கள் ஒரு நபரை என்னுடைய நண்பர், ஆக்சுவலா பல வருடங்கள் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து என்னுடைய ஸ்கூல் நண்பர், அவர் என்னை பார்க்க வந்தார். அவர் ஊழியத்திலும் இப்பொழுது இருக்கிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. அவருக்கு கிட்டத்தட்ட 57, 58 வயது ஆகிறது. இன்னும் திருமணம் ஆகவில்லை. அவருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. அவருக்குள்ள ஒரு அன்செட்டில்டு ஃபீல் இருக்கிறதை நான் பார்த்தேன். அவரும் என்னிடத்திலே வந்து நான் கொஞ்சம் மனசு திறந்து பேசலாமான்னு கேட்டார். அப்ப வான்னு சொல்லியிருந்தேன். உட்கார்ந்து நான் பேசும் பொழுது அவன் சொன்ன காரியம் என்னன்னா, எனக்கு அவ்வப்பொழுது சில கனவுகள் வருகிறது. அந்த கனவிலே நான்
பல தவறுகளை செய்கிறதை நான் கனவாக பார்க்கிறேன். இங்க பாருங்க, நிஜத்துல இவர் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் கனவுல அவரு ஒரு தவறை செய்ததாக அவர் பல முறை அப்படி பார்க்கிறார். பல குற்றங்களை செய்கிறதை பார்க்கிறார். ரிப்பீட்டடாக அதை செய்கிறதை பார்க்கிறார். அது உண்மை போல அவர் நினைத்து கொண்டு தான் ஒரு குற்றம் செய்தவனாகவே அவர் சொல்ற, நிறைய தடவை மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட வந்து நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொன்னேன், ஆனாலும் எனக்கு அந்த ஃபீல் போகல, நான் தப்பு செஞ்ச மாதிரி ஐ ஃபீல் வெரி டர்ட்டி, ஐ ஃபீல் வெரி கில்ட்டி என்று சொன்னான். ஐ ஹாவ் டு ரியலி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ஹிம். நிறைய நேரம் செலவழித்து அவனிடத்துல நிறைய வசனங்களை கொடுத்து, நீ இதெல்லாம் வாசி, தியானம் பண்ணு, நீ வீணாக உன்னை குற்றப்படுத்துகிறாய். பாருங்க, அது ஆதாரமுள்ள குற்றப்படுத்தப்பட்ட உணர்வோ, குற்றமுள்ள உணர்வோ, அல்லது ஆதாரம் இல்லாத குற்றமுள்ள உணர்வோ, அது நம்மை வாட்டி வதைக்கும். We have to overcome that. நாம் செய்யாத தவறு, அதற்கு நம்மை நாமே அல்லது மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தி இருந்தால் அது உண்மை இல்லை என்றால் நீங்கள் உங்கள் மைண்ட்ல அதை ஓவர் கம் பண்ணணும். நான் தவறு செய்யவில்லை, எனக்கு ஏற்பட்டது என்று சொன்ன தெரியுமா? It took 5 years before I was completely set free. நான் தவறு செய்யவில்லை. I did my best, but it so worked out in the same sequence of events. நானு அதில் ஈடுபட்டதுனால நான் தான் என்று என்னை நானே குற்றப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில இருந்தேன். ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அடுத்து பயம், ஃபியர். தப்பு செய்து விட்டால் நமக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அந்த குற்ற உணர்வு வந்து விட்டது. ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். Fear. Adam and Eve hiding because they were guilty of violating God's laws, committing sin. அவர்கள் தவறு செய்ததனாலே அவர்களுக்குள்ளே ஆண்டவரை சந்திக்க தைரியம் இல்லாமல் போனது. அவர்கள் பயத்திற்குள்ளே சிக்கிக் கொண்டார்கள். ஸ்கூல்ல எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறதுனால நான் நல்லா படிக்க மாட்டேன். நான் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறதுனால என்னுடைய வீடு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்கூல் கிரவுண்டில் அடிக்கடி விளையாட போவேன். அந்த ஸ்கூலில் உள்ள அந்த கேத்தலிக் பிரதர், கிளாஸ் டீச்சர், அவர் 2-3 அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவர் பேப்பரெல்லாம் மார்க் பண்ணும்போது அந்த மார்க்கெல்லாம் அந்த மார்க் ஷீட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் எழுத சொல்லுவார். என்னுடைய மார்க்கு எப்பொழுதுமே சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். நான் சொல்கிறது 6வது 7வது படிக்கும் பொழுது சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். ஆனால் நான் அந்த சிங்கிள் டிஜிட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், கடைசியில் பேப்பர்லாம் மார்க் பண்ணி முடித்த உடனே அந்த மார்க்கை இங்கே என்ட்ரு பண்ணும்போது 8ன்னு இருந்துச்சுன்னா நான் முன்னால் ஒரு 5 போட்டுருவேன், 58ன்னு. 6ன்னு இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு 4 போட்டுருவேன், 46ன்னு. ரொம்ப அதிகமாக மார்க் கொடுக்க மாட்டேன். அப்புறம் சந்தேகம் வந்துடும் இல்லையா? வீட்லேயும் சந்தேகம் வந்துடும், வாத்தியாருக்கு சந்தேகம் வந்துடும், ரேங்க் வேற கொஞ்சம் ஹையாக போயிடும், அப்புறம் டவுட் வந்துடும். அதனால் இப்படி சில முறை செய்தேன். அது எனக்கு ஒரு தவறுன்னு தெரியும், ஆனால் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நான் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த வாட் யூ கால் வாத்தியாரை எப்பெல்லாம் பார்க்குறனோ அவர் கொஞ்சம் சிரிச்ச முகம் இல்லாமல் இருந்தார்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சோ
அப்படின்னு சொல்லி 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 எனக்கு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஒரு நாள் பிடிபட்டேன். அப்புறம் அவர் பழைய டேர்ம்ஸ் உடைய பேப்பர்லாம் எடுத்து பார்த்தாரு. இது ரெகுலரா நடக்கிற மேட்ரு மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஃபியர், தப்பு செஞ்சா ஃபியர் கண்டிப்பா இருக்கும். சரி, அடுத்து பிறரை குற்றப்படுத்துதல். இந்த குற்ற உணர்வோடு இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, தவறு செய்தவர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துவார்கள். ஆதாம் ஏவாள் காரியத்துல பாருங்க, ஏவாள் தவறு செய்தால் அல்லது ஆதாம் பாவம் செய்தான். ஆண்டவர் கேட்ட பொழுது நீர் கொடுத்த ஏவாள் தான் என்று சொன்னார். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணுவாங்க, மற்றவர்களை குற்றப்படுத்துவாங்க இவர்களுடைய குற்றத்தை மறைப்பதற்கு. பிறகு இந்த மாரல் வயலேஷன், இந்த ஸ்டாண்டர்ட் வயலேஷன் இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் ஒன்று வரும், டிப்ரெஷன் வரும். நம்மை நாம் என்ன பண்ணுவோம், கண்டம் பண்ணிக்கொள்வோம். we will start condemning ourselves. You are no good. Probably it's true, but ஆனா அந்த ஹெல்த்தி இமேஜை டிஸ்டார்ட் பண்ணுகிற பிஹேவியர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு விதமான ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு ஆங்ஸைட்டி, கவலை, அதாவது பயந்த ஒரு உணர்வு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்போது எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம் இருக்கு. நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ற அந்த நிலைக்கு வர முடியாது. நமக்கு அந்த ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். உங்களுக்கு இந்த குற்ற உணர்வு இருக்கும் பொழுது எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் கவனம் செலுத்த முடியாது. tormented by the incident that produces guilt. அந்த தவறு செய்ததுனாலே அந்த காரியங்கள் உங்களுடைய மனதிலே இருக்கிறபடியினாலே நீங்கள் கவனம் செலுத்த முடியாது. இன்னொரு காரியம், இந்த ஹர்ட் பர்சன் மற்றவர்களை ஹர்ட் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், ஹர்ட்டிங் பீப்புள் வில் ஹர்ட் அதர்ஸ். மற்றவர்களை குற்றப்படுத்துவார்கள். லிமிட்டெட் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட மக்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்க மாட்டார்கள். அவங்களுக்கு லோ செல்ஃப் இமேஜ் இருக்கும். பப்ளிக் கேதரிங்க்கு அவர்கள் போகிறதற்கு யோசிப்பார்கள். ஃப்ரண்ட்டுக்கு, ஸ்டேஜுக்கு முன்னால போகிறதற்கு தயங்குவார்கள். செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்காது, ஒரு சுய மரியாதை இருக்காது, ஒரு செல்ஃப் ஒர்த் இருக்காது. யூ வில் லேக் கான்ஃபிடன்ஸ். ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் வித்ட்ராவல் இருக்கும். எதுல இருந்தும் ஒரு ஒதுங்குகிற ஒரு மனப்பான்மை இருக்கும். தப்பு செய்ததாக ஒத்துக்கொள்ள கூடாது என்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அப்படியே பிடிபட்டால் மறுதலிப்பார்கள் முதலாவது, ஆனாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பெரிய ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருப்பாங்க. See, when you have guilt, it is better to deal with it and come out of it. This is torture. சொல்றது புரியுதா? மைண்ட் குயிக்கா டயர்ட் ஆயிடும். The mind gets tired very quickly. உங்களுடைய பொட்டன்ஷியல் எல்லாம் பேரலைஸ் ஆயிரும். உங்களுடைய சத்துவம் எல்லாம் பலவீனமா மாறிடும். சோ இது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு உணர்வு. இதை நாம் மேற்கொள்ள வேண்டும். சுத்த மனசாட்சியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. எபிரேயர் 9:4. அதற்கு பிறகு நாம் நம்முடைய மனசாட்சியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வசனத்தின் அடிப்படையில வசனத்தை படிக்க படிக்க படிக்க, தியானிக்க 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 நம்முடைய கான்ஷியன்ஸ் அந்த கிரிட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சில காரியத்துல அவர்களுக்கு கரெக்டா கான்ஷியன்ஸ் இருந்துச்சு, சில காரியத்துல இல்ல. மத்தேயு 23:23 பரிசேயர்களை குறித்து சொல்லும் பொழுது, வேதபாரகர்களை குறித்து சொல்லும் பொழுது,
புது விசுவாசிக்கு பலவீனமான கான்ஷியன்ஸ் இருக்கும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம். Their conscience being weak is defiled. ஒரு விசுவாசி வளர 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 அவனுக்கு அந்த பியூர் கான்ஷியன்ஸ் டெவலப் ஆகும். 1 தீமோத்தேயு 3:9. நல்லா கவனிங்க. கிளியர் குட் கான்ஷியன்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். சுத்த தெளிவான வேத வசனத்திற்கு ஒத்த மனசாட்சியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு நாம் வளர வேண்டும். நாம் வளர்கிற பாதையிலே நம்முடைய பலவீனமான மனசாட்சி இருக்கும். ஆனால் அது அசுத்தத்திற்குள் போய்விடாதபடிக்கு காத்துக்கொண்டு நாம் நம்முடைய மனசாட்சியை நாம் சுத்த மனசாட்சியாக வளர்த்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். நான் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் சுத்த இருதயம் உடையவனாய் சுத்த மனசாட்சி உடையவனாய் இருந்தேன் என்று பவுல் சொல்லுகிறானே, அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Acts 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். This should be our goal in our pursuit to become Christ-like. இயேசுவை போல குணத்துல மாறுகிற இந்த பிரயாணத்துல நாம் இதைத்தான் ஏம் பண்ண வேண்டும். நாம் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக வெர்டிக்கல் டைமென்ஷன், மனுஷனுக்கு முன்பதாக ஹரிசான்டல் டைமென்ஷன். இந்த 2 டைமென்ஷன்லையும் நாம் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். ஈவில் கான்ஷியன்ஸ், அசுத்த மனசாட்சி அல்லது சூடுண்ட மனசாட்சி என்று நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீத்து 1:15 அவர்களுடைய மனசாட்சி அசுத்தமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். சூடுண்ட மனசாட்சி. சிலருடைய மனசாட்சி ஆரம்ப நாட்கள்ல அது தவறு என்று ஒரு காரியத்தை குறித்து சொல்லும். ஆனால் திருப்பி திருப்பி நீங்கள் அந்த கான்ஷியன்ஸை வயலேட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து அந்த தவறை செய்ய 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 அது உங்களுக்கு தவறாக தெரியாது. நான் சொல்றது புரியுதா? சில காரியங்களை நாம் என்ன பண்ண முடியும்? நம்முடைய கான்ஷியன்ஸ் சூடுண்ட மனசாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Their conscience seared with a hot iron என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:2 இங்கிலீஷ் பைபிள்ல, 1 தீமோத்தேயு 4:1 தமிழ் பைபிள்ல. let me read that. 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, கடைசி காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். மறுபடியும் சொல்ற 2 விதமான குற்ற உணர்வு. முதலாவது தவறு செய்வதனாலே வருகிற குற்ற உணர்வு. தப்பு செய்திருக்கிறோம், அந்த காரியம் இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் மன்னிக்கட்டும். 2வது பிரிவு குற்ற உணர்வு. தவறு செய்யாமலேயே குற்ற உணர்வோடு இருத்தல். ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, ஆனா நமக்கு அவர் மன்னிச்சாரான்னு உறுதியா தெரியல. 2வது, மற்றவர்கள் மன்னித்து விட்டார்கள், ஆனால் உண்மையாவே மன்னிச்சிட்டாங்களான்னு நமக்கு தெரியல. 3வது, நாமே நம்மை மன்னிக்காமல் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. இன்னொன்று, தவறே செய்யல, யாரோ சொல்லி சொல்லி நீங்கள் குற்றவாளி என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்.
இங்க பாருங்க, ஒருவேளை மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தினாலும், உண்மையா நீங்க தவறு செய்யவில்லை என்றால், குற்றம் செய்யவில்லை என்றால், குற்ற உணர்வு உங்களுக்கு வேண்டாம். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, நீங்கள் செய்தது உண்மையாகவே குற்றமா? வசனத்தின்படி ஆண்டவருடைய பார்வையில தவறா? இது தவறு என்றால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வாருங்கள், அதை சரிப்படுத்த முயற்சி எடுங்கள். ஆனால் நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அந்த காரியத்தை குறித்து நன்றாக தீர யோசித்து உங்கள் மைண்ட்ல, என்னுடைய தவறா, நான் அதை செட் பண்ணனா, நான் அதற்கு காரணமா இருந்தேனா? அப்படி நீங்கள் காரணமா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை உண்டு பிரியமானவர்களே. பட் காரணம் இல்லாமல் சிக்கிக் கொள்ளுகிற வஞ்சக, அந்த குற்றப்படுத்தப்படுகிற நிலை கண்டிப்பாக வேண்டாம். ஆமென். So please do understand. இப்ப வேகமாக how to overcome guilt, எப்படி ஓவர் கம் பண்றது? 3 காரியம், சிம்பிளா ஒரு 3 காரியம். மேக் பீஸ் வித் காட். Number 2, make peace with man. Number 3, make peace with yourself. I repeat, how to overcome guilt. Make peace with God, make peace with man, with others, make peace with yourself. முதலாவது, make peace with God. தேவனோடு கூட ஒரு சமாதானம். எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிலிப்பியர் 4:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப குற்றம் செய்து விட்டீர்கள், நீங்கள் என்ன பண்ணணும்? மேக் பீஸ் வித் காட். அக்னாலஜ் யுவர் சின். முதலாவது, நான் தவறு செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன். ஆண்டவர்கிட்ட அப்படியே எதையும் மறைக்காம உண்மையா சொல்லிருங்க. இரண்டாவது, உங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிறது ஒன்று. அடுத்து, அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இதை நான் செய்து விட்டேன், இதிலிருந்து நான் மனம் திரும்புகிறேன், நான் என் பாவத்தை அறிக்கையிட்டு நான் விட்டு விடுகிறேன், உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28:13 என்று நினைக்கிறேன். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஆண்டவரே, ஐ கன்ஃபெஸ் மை சின் அண்ட் லார்ட் ஐ forsake மை சின். நான் அதை விட்டு மனம் திரும்புகிறேன். அக்னாலஜ், கன்ஃபெஸ், ரிப்பென்ட். ஒத்துக்கொள்ளுங்க, அறிக்கையிடுங்க, அதுல இருந்து வெளியில வர தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரோடு நல்மனம் பொருந்துங்க. ஆமேன். அந்த சூழ்நிலையில மறுபடியும் சிக்காதபடிக்கு எல்லா காவலோடும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் 70 முறை மற்றவர்களை மன்னிக்க சொன்னார். அப்படி சொல்லிக் கொடுத்த தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயம் மன்னிப்பார். நான் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக நான் போன செஷன்ல சொன்னேன், அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நன்றாக எழுதி கொள்ளுங்கள். ஒரு 7 காரியங்கள் 6 காரியங்களை சொன்னேன் போன செஷன்ல. அதை இப்பொழுது 7 காரியமாக நாம் எழுதி கொள்வோம். ப்ளீஸ் டூ ரைட் இட் டவுன். இது கண்டிப்பா உங்களுக்கு இந்த லிஸ்ட் நல்லா எழுதி இதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் அடிக்கடி பார்க்கிற இடத்துல நன்றாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். வாட் ஹேப்பன்ஸ் டு அவர் forgiven sin? தேவனிடத்தில் நீங்கள் அறிக்கையிட்ட பிறகு தேவன் உங்களை மன்னித்தால் என்ன நடக்கும்? ஒரு 6 காரியங்களை சொன்னேன், இப்பொழுது நான் 7 காரியங்களை சொல்ல போகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது, உங்கள் பாவம் மூடப்பட்டது. சங்கீதம் 32:1, Psalm 32 and verse 1. நல்லா இதை மனசுல நிறுத்திக் கொள்ளுங்க. குற்ற உணர்விலே இருக்கிறவர்கள், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவம் மூடப்பட்டது, பாவம் மூடப்பட்டது ஆண்டவருடைய பார்வையில. மூன்றாவது, சங்கீதம் 103
12. Psalm 103 and verse 12. Psalm 103 and verse 12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நாலாவது, மேகத்தை போல் அகற்றி விடுகிறார். ஏசாயா 44:22. ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஐந்தாவது, சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். என்னது? சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். Does it encourage you? இதெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணுதா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லுகிறது. ஆறாவது, நம்முடைய பாவங்களை இனி நினையாது இருப்பார். He will remember our sins no more. எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நினையாமல் இருப்பேன். ஆமென். ஏழாவது, this is what I missed in my last session. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், Isaiah chapter 1 and verse 18. ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Come, let us reason, the Lord says. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், even if your sins are as crimson as blood, அதாவது இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும், உங்கள் பாவங்களை சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஏசாயா 1:18. நாம் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு பல வசனங்கள் மூலமாக சொன்னேன். மேக் பீஸ் வித் காட். ஆமென். நம்பர் 2, மேக் பீஸ் வித் மேன். மனிதனோடு கூட ஒப்புரவாகுங்கள், தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள், மனிதனோடு கூட சமாதானமாயிருங்கள். யாரையெல்லாம் நீங்கள் காயப்படுத்தினீர்கள் என்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்தின அந்த பட்டியல் எது சிவியரான இன்டென்ஸான காரியம், அதை முதலாவது எழுதுங்கள். அந்த ஆர்டர்ல அதை எழுதுங்கள். நீங்கள் அவரிடத்திலே போய் பேச வேண்டிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் அவரிடத்துல பேசுங்கள். ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிப்பார். மனிதனிடத்துல போய் நீ குற்ற உணர்வோடு இருக்காதீங்க. இஃப் யூ ஹேவ் டன் சம்திங் ராங், அந்த குற்ற உணர்விலே இருக்காதீங்க. பி ஃப்ரீ. யூ கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ். அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, பட் யூ கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ். ஆமென். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்க போய் பேசும் பொழுது பி கேர்ஃபுல் வித் தி வேர்ட்ஸ் தட் யூ ஸ்பீக். ஆமென். மிகவும்
ஞானமாக ஜெபத்தோடு அந்த வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த போகிறீர்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு. ஆமேன். அந்த வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கட்டும். நீங்கள் போகும் பொழுது தாழ்மையோடு போங்க. ஆல்வேஸ் விசுவாசத்தோடு போங்க, தாழ்மையோடு போங்க, அன்போடு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். ஆமேன். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். அப்படி ஒருவேளை அவர்கள் உங்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டது நிமித்தம் உங்களுக்குள் ஒரு சமாதானம் உண்டாகும். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். சில நேரத்துல கூடாது, பட் ஆனா கூடுமான வரை, ஆமேன், உங்களால் ஆன மட்டும் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். மேக் பீஸ் வித் God. Number 2, make peace with man. Number 3, make peace with yourself. உங்களை நீங்களே குற்றப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்து விட்டால் நீங்கள் உங்களை மன்னிக்கணும். Don't be too hard on yourself. Be your best friend. Don't be your enemy. God remembers our sin no more. எபிரேயர் 10:17 வாசித்தோம் இல்லையா? ஆமேன். நாமும் அதே போல அதை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டே இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் அது ஞாபகம் வரலாம், பட் we should consciously know that we have been forgiven. ஆமேன். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். எபிரேயர் 10:17, எபிரேயர் 8:12 ஆகிய வசனம் இதையே தான் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு, மாம்சத்தின்படி நடக்காதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்லா இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரோமர் 8:1, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு, மாம்சத்தின்படி நடக்காதவர்களுக்கு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no condemnation for those who walk in the Spirit and not according to the flesh. For those who are in Christ Jesus. No condemnation. Please do not condemn yourself unnecessarily, baselessly. And don't let people criticize you baselessly. இந்த நாட்களில் இந்த ட்ரோலிங் எல்லாம் நிறைய வருகிறது இல்லையா? நிறைய இந்த மீம்ஸ் எல்லாம் வருகிறது. வீடியோவில் உங்களை ட்ரோல் பண்றதும், உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள் சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். You can either believe what they are saying and condemn yourself, or just ignore that. Amen. A healthy criticism, yes, we will and we should take it as a prophetic voice and correct ourselves. But there are people who want to pull you down, who want to criticize you, who want to throw arrows at you, and they don't see the 10 good things that you do, and the little fumble and the failings and the words that you use, and you did not probably mean that, but they tend to take that word and start criticizing you. And people tend to believe what the man who's trolling is saying about you. மற்றவர்கள் உங்களை குறித்து குற்றப்படுத்தும் பொழுது அதை நீங்கள் நம்புகிறீர்கள். நம்பி நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்களும் குற்ற உணர்வோடு இருக்க ஆரம்பிக்கிறீர்கள். Please, you don't have to. Let people have fun. If they want to create trolls. இங்கே பாருங்களேன், நம்ம 10,000 பேர் நேசிக்கிறதுக்கு இருக்கிறாங்க, அதை செலிப்ரேட் பண்ணுங்க. ஒரு 10 பேர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதை இக்னோர் பண்ணிருங்க, அதை மேஜர் பண்ணாதீங்க. நான் சொல்றது புரியுதா? Hallelujah. Keep short accounts with people. Keep short accounts with God. And keep short accounts yourself as well. நீங்கள் நல்லா ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால உங்க லைஃபை பாருங்க.
சில காரியங்கள் தவறு செய்திருந்தால் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியம், மனிதனிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியம். செட்டில் பண்ணிருங்க. கோ டு பெட் வித் a clean slate and get up fresh with the new grace. ஆமென். இந்த மைண்ட்ல டிஸ்டர்ப் ஆகிறது, இந்த மென்டல் டிப்ரெஷன் வருகிறதுக்கெல்லாம் காரணம் இந்த அழுத்தங்கள் தான், இந்த ஆரோக்கியமற்ற குற்ற உணர்வுகள் தான் நம்மை அழித்து விடுகிறது. ஆரோக்கியமான குற்ற உணர்வை கொண்டு வருகிற மனசாட்சியை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமற்ற குற்ற உணர்வுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த செஷனை நான் இதோடு கூட முடிவிற்கு கொண்டு வர போகிறேன். பட் லெட் மீ ட்ரை டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் one important concept before I close. நான் இதை முடிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிராக்டிக்கலா ஒரு ஆலோசனையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். டெய்லி ஒரு நீதிமொழிகள் படிங்க. There are 31 proverbs. சில நாள் 31 நாள் இருக்கு, சில மாதங்கள் 31 நாள் இருக்கு, சில மாதங்கள் 30 நாள் இருக்கு. Can I encourage you to read one Proverbs every day? ஒவ்வொரு நாளும் அந்த தேதி, அந்த பர்டிகுலர் டே, அது 15th இருந்தால் அது நீங்க என்ன பண்ணலாம்? நீதிமொழிகள் 15. ஒரு வருஷத்துல 12 முறை நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்கள் படித்து முடிப்பீர்கள். That is one advice I can give you. Practical wisdom நீங்கள் கெயின் பண்ணுவதற்கு, நடைமுறை ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, வாழ்க்கை வாழுவதற்கு உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். பட் ஒரு கான்செப்ட் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நல்ல கவனிங்க. 3 காரியங்கள் இருக்கிறது. biblical mandate, personal conviction, community standards. I repeat. Biblical mandate, personal convictions, community standards. வேதாகம கோட்பாடு தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்டாகிற உணர்த்துதல், சமுதாய ஒழுங்கு. இதை 3 சரியாக புரிந்து கொள்ளணும். பைபிள்ல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு போட்டிருக்குது, கரெக்ட்னு போட்டிருக்குது இல்லையா? அப்படி நம்ம வாழணும். அது பிப்ளிக்கல் மேண்டேட். அது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா தேசத்துக்கும் அது பொருத்தமானது, எல்லா வயதினருக்கும் அது பொருத்தமானது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. நாம் தேறினவர்கள் ஆவதற்கும், எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவர்களாய் இருப்பதற்காகவும், அது உபதேசிக்கவும், அது கடிந்து கொள்ளவும், அது சீர்தூக்கவும் இல்லையா, நீதியை படிப்பிக்கவும் அது உதவியாக இருக்கிறது. சரி, அப்ப பிப்ளிக்கல் மேண்டேட் அது வேதாகம கோட்பாடு. 2வது பர்சனல் கன்விக்ஷன். வேத வசனத்துல அது நேரடியாக இல்லை, ஆனா உங்களுக்கு அது ஒரு கன்விக்ஷன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அதாவது அவுட் சைட் த ஸ்கிரிப்சர் பட் நாட் கான்ட்ரடிக்டிங் த ஸ்கிரிப்சர். நல்லா கவனிங்க. வேதத்திலே உள்ள காரியம் அல்ல, ஆனால் வேதத்திற்கு புறம்பானதும் அல்ல. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே தேவன் சில கன்விக்ஷன்ஸை கொடுத்திருப்பார். உதாரணமாக, பிரதிஷ்டை நீங்கள் பண்ணியிருப்பீர்கள், நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீர்கள். உதாரணமா, நகை போடாமல் இருக்கிறதை குறித்து சில சபைகளிலே உபதேசமாக இருக்கும். அது தவறு. பைபிள்ல நகை போடக்கூடாது என்று ஒரு கட்டளை எங்கேயும் இல்லை. அதை வைத்து ஆனால் வசனத்தை சொல்லி சொல்லி பேசுவாங்க. இல்லை, பர்சனல் கன்விக்ஷன். பணம் உங்களுக்கு நகை நகை நகன் பைத்தியம் போல இருந்துச்சா, அது இல்லாம இருக்க முடியாதுன்னு இருந்துச்சா, ஆண்டவர் உங்கள்கிட்ட டீல் பண்றாரு. அது இல்லாம நீ இரு. ஆபிரகாம தான் ஈசா கிட்ட கொண்டு போய், ஆபிரகாம தான் ஆண்டவர் பார்த்து பேசினார், ஈசாக்க கொண்டு வாங்க. ஊர்ல உள்ள எல்லா அப்பா அம்மாரையும் கேட்கலையே. சிலர்கிட்ட ஆண்டவர் சில ஒபீடியன்ஸை கேட்பாரு. அது உங்களுக்கு, அது பைபிள்ல உள்ள ஜெனரல் டீச்சிங் அல்ல. ஆனால் சிலர் இடத்துல கர்த்தர் பேசுவார். அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது?
உபதேசிக்க கூடாது. But for you, it is as good as the word of God. God has spoken to you. But you cannot preach that to others. You cannot impose that on others and make others feel guilty. அதாவது உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்விக்ஷன் ஆர்டர் கொடுத்திருப்பாரு, அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அதை அவங்களும் செய்யணும். அவங்க செய்யலைன்னா நீங்க குற்றப்படுத்துவீங்க. நான் சொல்றது புரியுதா? Don't be victim of another man's conviction. But for you, you make sure that you obey that because God has spoken to you. நான் சொல்றது புரியுதா? ஸோ மற்றவருடைய கன்விக்ஷனை உங்களுக்கு இம்போஸ் பண்ண பார்ப்பாங்க. சில டைம் சில சர்ச் லீடர்ஸே அவங்களுடைய கன்விக்ஷனை உள்ள திணிப்பாங்க. நோ 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 நோ. Biblical mandate should be preached. Personal conviction can be shared as a testimony but never imposed as a teaching. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். மூன்றாவது அதாவது பாருங்க, இந்த ஒயிட் ஷர்ட் தான் போடணும் கம்யூனியன் சண்டே அப்படின்னு ஊழியக்காரங்க அதை அவங்களுடைய கன்விக்ஷனா வச்சிருப்பாங்க. ஆனா எல்லா ஊழியக்காரும் அப்படித்தான் போடணும்னு சொன்னாங்கன்னா that is where it becomes a bit religious and legalistic and it brings condemnation and guilt unnecessarily. தேவையில்லாம குற்ற உணர்வை கொண்டு வரக்கூடிய காரியங்கள். மூன்றாவது, கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்க எந்த சமுதாயத்தில் இருக்கிறீங்களோ அதுல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்ப சில யூனிஃபார்ம்டு ஃபோர்ஸஸ்ல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, ஆர்மியில இருந்தா, நேவியில இருந்தா, ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா, அதெல்லாம் யூனிஃபார்ம்டு சிவில் சர்வீசஸ். அப்ப அங்க நீங்க அந்த யூனிஃபார்ம் போடணும். இல்லையே வேற கவர்மெண்ட் ஜாபுக்கு அந்த ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிற, செக்ரட்டரியேட்டுக்கு போகிறவங்க எல்லாம் யூனிஃபார்ம் போடலையே. இல்ல, யூ பிலாங் டு அ கம்யூனிட்டி அண்ட் தேர் இஸ் அ கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட். And who sets the community standard? The community leader. Family is a community. அம்மா அப்பா செட் பண்ணுவாங்க. 9 மணிக்கு மேல வெளியில போக கூடாதுன்னு அப்பா அம்மா சொல்றாங்க. அது உங்களுடைய ஃபேமிலி. இல்ல பக்கத்து வீட்டுல அவங்க எல்லாம் அனுப்புறாங்களே, அது வேற கம்யூனிட்டி. கம்யூனிட்டினா ஜாதியை சொல்ல, சரியா? நம்ம ஆளுங்க கம்யூனிட்டினா என்ன கம்யூனிட்டின்னு கேட்பாங்க. அப்படின்னா அது என்ன காஸ்ட்? நோ 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 நோ. கம்யூனிட்டினா ஒரு அமைப்பு. இப்போ ஒரு ஸ்டாஃப், நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, 9:30 மணிக்கு ஆஃபீஸ், அது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு. நீங்க 10 மணிக்கு போக முடியாது. இன்னொரு ஆஃபீஸ் 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கலாம், ஒன்னு ஒர்க் ஆன் சைட்டா இருக்கலாம். பட் யூ ஹேவ் டு ஃபாலோ கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். கம்பேர் பண்ணக்கூடாது. நான் சொல்றது, ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டாண்டர்டை இன்னொரு கம்யூனிட்டியில் இம்போஸ் பண்ணக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவலுடைய கன்விக்ஷனை மற்றவங்க மேல இம்போஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணும் பொழுதுதான் தேவையில்லாத குற்ற உணர்வுகள் வருகிறது. ஆர் யூ தேர்? Hope it is helpful. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். Make peace with yourself. Make peace with God. Make peace with others. தேவனோடு சமாதானமாயிருங்கள், மற்றவரோடு சமாதானமாயிருங்கள். ஆமென். உங்களோடு சமாதானமாயிருங்கள். ஆரோக்கியமற்ற குற்ற உணர்வுகள், அதை களைந்து விடுங்கள். ஆரோக்கியமான குற்ற உணர்வு வரத்தக்கதாக உங்கள் மனசாட்சியை வசனத்தின்படி நீங்கள் ஒருங்கிணைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். மனுஷருக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்ற ஒரு மனசாட்சி உடையவனாய் இருக்க விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறது போல உங்க வாழ்க்கையெல்லாம் அப்படிப்பட்ட சாட்சியோடு இருங்கள். ஆண்டவருடைய சாட்சி, மற்றவருடைய சாட்சி, உங்களுடைய சாட்சி உங்களுக்கு இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி உங்களுக்கு இருக்கட்டும். வசனத்திற்கு ஒத்த மனசாட்சி உங்களுக்கு இருக்கட்டும். சூடுண்ட மனசாட்சி, சொரணையே இல்லாத ஒரு நிலைக்கு சிலர் தள்ளப்படுவார்கள். That is a very sad state, dead state spiritually speaking. அது அந்த நிலை யாருக்கும் இருக்காது என்று நான் நம்புகிறேன். Amen. Let me close with a word of prayer. Father, we thank you. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். சுத்த மனசாட்சியை நாங்கள் வளர்த்து கொள்ள, சூடுண்ட மனசாட்சி என்ற அந்த மோசமான நிலைமைக்கு ஒருபோதும் போகாமல், ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே நிலை எங்களுக்கு வேண்டாம். உமக்கு பிரியமான நிலையிலே எங்களுடைய மனசாட்சியை நாங்கள் கண்டிஷன் பண்ணிக்கொள்ள உதவி செய்யும். நாங்கள் உண்மையாகவே தவறு செய்யும் பொழுது அது எங்களை உணர்த்தட்டும்.
let it be in line with the word of God, our conscience. Let us not be guilty, Lord, without doing any mistake. இந்த தவறும் செய்யாமல் குற்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. குற்ற உணர்வு பாவம் செய்யும் பொழுது வரும் பொழுது அதை நாங்கள் நிராகரிக்க கூடாது, அதிலே நாங்கள் இருக்கக்கூடாது. நீர் மன்னித்த பிறகு, உங்களிடத்தில் நாங்கள் வந்த பிறகு தொடர்ந்து நாங்கள் நீர் மன்னித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் எங்களை மன்னித்த பிறகு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களையும் நாங்கள் மன்னிக்க வேண்டும். இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸை எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி எங்களோடு கூட ஆண்டவரே. ஒவ்வொரு காரியமாக பெருமையை மேற்கொள்வது எப்படி, ரிபெல்லியஸ் டெண்டன்சியை மேற்கொள்வது எப்படி, முரண்டு பிடிக்கிற தன்னை மேற்கொள்வது எப்படி, கோபத்தை மேற்கொள்வது எப்படி, கசப்பு காழ்ப்புணர்ச்சியை மேற்கொள்வது எப்படி, இச்சையை மேற்கொள்வது எப்படி, குற்ற உணர்வை மேற்கொள்வது எப்படி, இதுவரை 6 காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் கவலை, பயம், தாழ்வு மனப்பான்மை, பாதுகாப்பற்ற உணர்வு, ஆண்டவரே சகாக்களிடந்து வருகிற அழுத்தங்கள், இதையெல்லாம் நாங்கள் மேற்கொள்வதை குறித்து இன்னும் நாங்கள் படிக்க வேண்டுமே. நீர் எங்களை கற்றுத்தர வேண்டுமே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு நீர் அப்பா கோர்வையாக கற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு கிருபையாய் சொல்லிக் கொடுக்கிறீரே. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. ரியலா ஆண்டவருடைய கிருபையினால ஒரு 6 காரியங்களை முடித்திருக்கிறோம். and we have taken 2 sessions for each. so 12 sessions, முன்னால ஒரு 7 sessions. so we have progressed quite significantly. ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் மீதியான காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எஸ் 21 செஷன்ஸ்ல இருந்து இந்த 28 செஷன்ஸா மாற்றிக்கொண்டோம் to treat it in length. God bless you. See you in the next session.